ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா. கல்கத்தா பாலியல் கேஸில் புதிய எவிடன்ஸ். அந்த புதிய எவிடன்ஸ் 2 கடிதம் மூலமாக சஞ்சய் ராய் இனி தப்பிக்கவே முடியாது. அந்த சூழலில் கல்கத்தா கேசு இப்போது படும் சூடு பிடித்திருக்கிறது. கேசு முடிவுக்கு வர நாளாகிவிட்டது. எல்லாம் முடிந்து விட்டது என்று நமக்கு நினைத்துக் கொள்வோம். அந்த அளவுக்கு 2 கடிதத்தின் மூலமாக கேட்கும் கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கல்கத்தா கேசு இந்த அளவுக்கு வந்திருக்க காரணம் ரொம்ப சூடுபிடித்து சிபிஐ அதிகாரம் மூலமாக இந்த கேசு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அது முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. கிடைத்த 2 கடிதம் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்கிறது. இப்போது அந்த எவிடன்ஸ் மூலமாக இப்போது பார்க்கும்போது மம்தா பானர்ஜி ராஜினாமா பண்ணும் சூழலில் ஒரு அவமானத்தை ஏற்படும் சூழலில் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் இந்த கேஸில் பயங்கரமாக ஒரு பெண்மையா இருந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை நீங்கள் அதை எதிர்கொள்ளாமல் இந்த கேஸுக்கு அவரும் உறுதுணையாக இருந்ததாக ஒரு சந்தேகம் எழ ஆரம்பித்திருக்கிறது. அந்த சந்தேகம் அந்த கேஸை மறைப்பதற்காக மம்தா பானர்ஜி முயற்சி செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த கேஸு ஒரு தக்க சமயத்தில் முடிவுக்கு வந்த சூழலில் இருக்கிறது. முடிவுக்கு வந்தது என்று நினைப்போம். அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த 2 எவிடன்ஸே போதும் இந்த கேஸு முடிவுக்கு வருவதற்கு. அப்படி அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது அப்படி என்று பார்த்தால், கொலை நடந்த மறுநாளைக்கே இந்த கடிதங்கள் அங்கே சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதங்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்கள் பயங்கர ஒரு கூட்டு விஷயங்களில் ஒரு முயற்சியால் பல திட்டங்களோடு தான் இந்த செயல்பாடுகள் நடந்திருக்கிறது. அந்த 2 கடிதமும் இப்போது சிபிஐ அதிகாரிகள்கிட்ட கிடைச்சிருக்கிறது. இந்த கடிதத்தின் சாட்சியை போதும் நமக்கு குற்றவாளி யார் என்று. ஆனால் சஞ்சய் ராய் மட்டும்தானா? சஞ்சய் ராய் இனி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்கான குற்றச்சாட்டுகளும் இன்னும் வெளிவரும். அதுவரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த கேஸு முடிவுக்கு வர நாளாகிவிட்டது. முடிவுக்கு வந்ததென்று நினைத்துக் கொள்வோம். இந்த கேஸில் பிடிபட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டம் அதை தண்டிக்க வேண்டும். ஆனால் ஒன்று மற்றும் எனக்கு பேசுவதற்கே கேவலமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. தலைமைச் செயலகம், முதலமைச்சர் அவர்களும் இந்த கேஸில் உள்வாங்கி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இன்னைக்கு நம் உலகம், நம் நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறதை சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களை. இந்த சிந்தனையோடு நமக்கு இருப்போம். இதுதான் இன்றைய உலகம். நமக்கு எங்கு சென்றாலும், எங்கு பயணித்தாலும், எங்கு வேலை சென்றாலும் நம்மளுடையதை கவனமாக இருக்க வேண்டும், கவனித்து செயல்பட வேண்டும். தக்க சமயத்தை நமக்கு எல்லாம் முக்கியம் என்று நமக்கு பார்க்கக்கூடாது. நம்மளுடைய உயிரும் முக்கியம், நம்மை சார்ந்திருக்கும் நம் உறவினர்களும் நமக்கு முக்கியம். நம்மை இழந்தவர்களுக்கு கொடுக்கும் இழப்புகளும் நமக்கு முக்கியமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் நேர்மை நீதி பார்க்கிறீர்கள், நல்லதுதான். ஆனாலும் அதை மறைமுகமாக யாருக்கும் தெரியாத அளவிற்கு நமக்கு செயல்படுவதுதான் நல்லது. உங்கள் உயிரை நமக்கு பாதுகாக்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு நம் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளை இன்னொருத்தர் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். உங்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணம் இந்த கேஸ் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறது. இந்த கேஸு, கல்கத்தாவின் கேஸு இன்னும் 2-3 நாட்களில் முடிவடைந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த 2 கடிதம் போதும். நீதிபதியை அதிர்ச்சியாக வேண்டிய சூழல் அந்த கடிதத்தில் இருக்கிறது. கேட்கின்ற கேள்விகளுக்கு இன்னும் குளறுபடியான என்ன விஷயங்களை கடத்தப் போகிறார் என்பது நமக்கு தெரியல. ஜெயிலுக்குள் இருந்து எனக்கு நூடுல்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும் சஞ்சய் ராய் அடம்பிடிக்கிறான்னா எந்த அளவுக்கு நமக்கு அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கான ஒரு உறுதுணையை சஞ்சய் ராய் வழியாக நமக்கு தெரிகிறது. ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான அரசியல் அங்கே கல்கத்தாவில் செயல்பட்டிருப்பதும் நமக்கு புரிகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாது. இந்த வீடியோவை நீங்கள் தக்க சமயத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நமக்கு அதை பற்றி நமக்கு அடுத்த வீடியோ பேசுவோம். வாங்க, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு